நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்க செய்வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மாயா அழகாக சேலை கட்டி ரெடியாக இருக்காங்க. அந்த இடத்துக்கு சீனு வந்துடுறாங்க. மாயா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல, நீ என்னடா கல்யாண மாப்பிள்ளை மாதிரி ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்ல, எல்லாம் குமரேசனை எடுத்து கொடுத்தது தான், நம்ம 2 பேரும் இப்படி தான் வரணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஆஹா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் சீனு வந்துட்டு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. சரி இரு நம்ம போய் ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்துட்டு உள்ளே கிளம்புறாங்க. அந்த நேரத்தில் ஜானகி வந்துடுறாங்க. டே சீனு நீ என்னடா மாப்பிள்ளை மாதிரி ரெடியாக இருக்கு அப்படின்னு சொல்ல, அது வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க, அவன் வந்துட்டு இப்படி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும்னு சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மாயா வந்துட்டு இதெல்லாம் கதவுக்கு பக்கத்தில் நின்று ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்துடா நீ தான் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு மாற்றி கட்டி வச்சிட போகிறாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ 10 மாப்பிள்ளை இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்படி தான் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி காலில் விழுகிறாங்க. நீ என்னடா தொபக்குன்னு காலில் விழுந்துக்கிற, ஆசீர்வாதம் வாங்க அவ்வளோ அவசரமோ, நேற்று தாண்டா வாங்கினேன் அப்படின்னு சொல்ல, இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்றாங்க. ஐயோ அறிவு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திஷ்டியெல்லாம் வச்சுட்டு போகிறாங்க. போகும்போது திருநீரெல்லாம் வச்சுட்டு போ, கண்ணு பட்டுற போகுது அப்படின்னு சொல்லிட்டு போக, இந்த திக்க மாயா வந்துட்டு நீ ஃபஸ்ட்டு போ, நான் அதுக்கடுத்து பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. யாருக்கு தெரியாமல் மாயாவும் சீனும் ஒளிஞ்சிருந்து அந்த இடத்துக்கு கிளம்பிடுறாங்க. அங்கே வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் குமரேசனும் அந்த செட் பண்ண பொண்ணு இருக்காங்க. இங்கே பாரு மாயாக்கு எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது நம்ம மேலே அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் சொதப்பிடாதீங்க பதட்டத்தில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்துட்டு ரெடியாக இருக்கும்போது அந்த இடத்துக்கு மாயாவும் சீனும் வந்துடுறாங்க. இவங்க தான் மாயா சீனு அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ கொடுக்க, இவ்வளோ நேரம் நீங்கள் வருவீங்களா இல்லையோ, கல்யாணம் நடக்குமோ நடக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு அப்படின்றாங்க. நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் ஐயா மாயா அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு வாங்க கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா கூப்பிட, உடனே எல்லாம் பண்ண முடியாது, இன்னும் ரிஜிஸ்டரே வரல, நாங்கள் உள்ளே போய் என்ன எது நடக்குன்னு பார்த்துட்டு வரோம், அது தட்டிக்கு நீங்கள் அந்த கடையில் எழுதி குடிச்சிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை விட்டுட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. போர்டில் வேற மாயா ஃபோட்டோ சீனு போட்டோ இன்னைக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம்லாம் எழுதி ஓட்டியிருக்காங்க. இங்கிட்டு சாருவோட அப்பா மாயாவை பார்த்துடுறாங்க. அவரோட நிலை சம்மந்தமாக எதுக்கோ வந்துட்டு போகிற போல இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அந்த சமயத்தில் மாயா கிட்ட ஒருத்தங்க வந்துட்டு ஒரு ஃபோன் தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது கூட வந்தவர் என்னம்மா அந்த பொண்ணே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இல்லை இந்த பொண்ணுங்கள்லாம் அப்படின்னு சொல்ல, எல்லாம் எதுக்கு வீட்டுக்கு தெரியாமல் திருட்டு கல்யாணம் பண்ணத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, ஓஹோ சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமுச்சு விட்டுட்டு விறுவிறுன்னு நோட்டீஸ் போர்டு இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அந்த டைம் பார்த்து கரெக்டாக சீனோட ஃபோட்டோ மட்டும் பறந்து ஓடி, டே இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா அப்படின்ற மாதிரி இருக்கு. மாயா ஃபோட்டோவை பார்க்குறாங்க. ஓஹோ ரகுராம் உன்னை அவமானப்படுத்த எனக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சு, உன்னை எப்படி தலைகுனியை வைக்கிற பாரு, இந்த மாயா என்ன வேலை பார்க்கா, இரு உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அவங்க ஆட்கள்லாம் வர சொல்லிட்டு அந்த நிற்கிற பாரு அவளை இங்கேருந்து எங்கேயும் நகலை விடாமல் பார்த்துக்கணும், அவளோட மூமெண்ட் ஒன்று எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக ரகுராம் அவங்க வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க. அங்கே போனது எல்லாருமே வந்துட்டு ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க. சமந்தி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார் அவரும். நான் மட்டும் இப்போ பார்க்கலாட்டின்னு வச்சுக்கோங்க, இந்த குடும்பம் மானமே போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க, என்ன விஷயம் அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம அதுக்கடுத்து சிவராமன் எல்லாருமே கேட்குறாங்க. இந்த குடும்பத்தில் மாயான்னு ஒருத்தர் இருப்பாளே, அவள் இந்த வீட்டில் இருக்காங்களா சொல்லுங்க, அந்த பொண்ணால் என்றைக்குமே இந்த வீட்டுக்கு கெடுதல் தான் நான் சொன்னேன், நீங்கள் யாருமே நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லி, இங்கே பாருங்க மாயா மேலே தேவையெல்லாம் பழி போடாதீங்க, அவள் ரூமில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சொல்கிறாங்க. எங்கே அவள் இருந்தான்னா சொல்லுங்கள், அதுக்கடுத்து நான் என் பேரை வந்துட்டு பழி போடுங்க அப்படின்னு சொல்ல, விறுவிறுன்னு தனம் போய் பார்க்குறாங்க. ரூமில் இல்லை குடுகுடு நோடி வந்து மாயா இல்லை அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அவளால் இந்த குடும்பத்தோட மான மரியாதையே போகுது, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அவன் காதலிச்ச பையனோட கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்ல, சிவராமன் சொல்கிறாங்க உங்களுக்கு மாயா பிடிக்காது அதனால அவன் மேலே ஏதாவது பழி போடுறீங்க அப்படின்னு சொல்ல, அந்த அவசியம்லாம் எனக்கு கிடையாது, இப்போயே என் கூட வாங்க நான் காட்டுறேன், இங்கே பாருங்க அவள் அப்படியே போய் தொலையட்டும் அப்படின்னு விட்டிங்கன்னா இந்த குடும்ப மானம் தான் போகும், இந்த குடும்ப மானம் போகக்கூடாதுன்னா உடனே அந்த கல்யாணத்தை நிறுத்த வாங்க அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்க மாயா மேலே நீங்கள் தேவையெல்லாம் பழி போட்டுட்டு இருக்கீங்க, அவள் அப்படியெல்லாம் பண்ணுற பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமும் சொல்கிறாங்க. நான் வந்துட்டு வேணும்னே பழி போடுற ஆள் கிடையாது, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா அதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் பேசிகிட்டு இருக்கேன், அந்த பொண்ணு கண்டிப்பாக ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அடித்து சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த திக்க வந்துட்டு குமரேசன் அவங்க எல்லாருமே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்குள்ளே போயிடுறாங்க. பாப்பா குமரேசன் அந்த மாலையை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்ல 2 பேரும் மாற்றிக்கிறாங்க. அப்புறம் குமரேசன் வந்துட்டு சீனு கையில் மாலையை கொடுத்து நீங்கள் 2 பேர் மாற்றிக்கோங்க அப்படின்றாங்க. நாங்கள் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாயா கேட்க, இதெல்லாம் எங்களோட சம்பிரதாயம் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் மாற்றிக்கிறாங்க. சூப்பர்ப்பா ஃபோட்டோ எடு, வளைச்சு ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வளைச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க, மாயாவும் வந்துட்டு இங்கே எதோ வித்தியாசம் நடக்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு இப்போயே கல்யாணம் நடக்காது, அடுத்த ஜோடிக்கு இந்த மாதிரி முடிச்சுட்டு நான் வந்துட்டு ஃபார்ம்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறேன், அதுக்கடுத்து நீங்கள் சைன் போட்டால் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வெளியில் வராங்க. அடுத்த ஜோடியை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல அடுத்த ஜோடியும் வந்துட்டு வந்துடுறாங்க. மாயா அவங்க எல்லாருமே வெளியில் போய் நின்றுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வீட்டில் காமிச்சிட்டு இருக்காங்க. மாயாலாம் அப்படி பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் சொல்ல, ரகுராமாவோட அம்மா சொல்கிறாங்க நான் அதை சொன்னேன்ல அவளால் இந்த வீட்டுக்கு என்றைக்குமே அவமானம் தான் வரும், என்னென்ன வேலை பார்க்குற பாரு அப்படின்னு சொல்ல, இன்னும் என்னால் அவள் அப்படி பண்ணுற நம்பவே முடியல, கண்டிப்பாக அப்படி பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த திக்க ஜானகி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த திக்க ரகுராம் சொல்கிறாங்க உங்களுக்கு மாயாவை வந்துட்டு
பிடிக்கல, அவள் இந்த வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு எரிச்சலாக இருக்கா, அதனால தான் நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, அவள் இந்த குடும்பத்துக்கு அவமானம் வர்ற மாதிரி அப்படிலாம் எப்போவுமே பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் எங்கே பொய்யா பழி சொல்லணும், இப்போ என் கூட வாங்க, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் அவள் இருக்கா, அவளை நான் பார்க்காம அந்த இடத்துல சொல்லுவேனா அப்படின்னு சொல்ல, ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு சும்மா கூட போயிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, சும்மா போகலாம், அது எப்படி பட்டு வேட்டி பட்டு சட்டெல்லாம் போட்ட ஒரு பையன் கூட நிற்கிறான், சேலை கட்டியிருக்கு, கையில் வந்துட்டு மாலை இருக்குது, அதெல்லாம் போய் சும்மா தான் நிற்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல எல்லாருமே வந்துட்டு ஷாக்காக போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை நிரூபிக்கன்னா நீங்கள் எல்லாருமே வாங்க, அங்கே போனால் உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல எல்லாருமே வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக அடுத்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகலாம் தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த திக்கும் சீனு வந்துட்டு தாலி எடுத்து கெட்டுறதுக்காக போகிறாங்க. ஜானகி போய் தாலியை பார்க்குறாங்க, சாமி ரூமில் தாலி இல்லை. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.